ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இனிமேல் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மன்னோட 127 129 வரைக்கும் இந்த 3 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 126 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவோட டீமோ லோலாவை தேடி அந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேம் இருக்க லேக்குக்கு போயிருப்பாங்க. அங்கே போனதும் அந்த லேக்ல இருந்து நிறையவே சர்பன்ஸு நம்ம டீமே அப்புறம் அங்கே சுற்றி இருந்தவனுங்களும் அட்டாக் பண்ணியிருக்கோம். ஒரு வழியாக எல்லாம் தப்பிச்சு பார்த்தா கிம் அப்படிங்கிற ஒரு 7th ஆர்டர் வாரியர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணியிருப்பான். ஹீரோவும் கடைசியில் அந்த கிம்மை ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேம் இருக்க லேக்குள்ள தள்ளி விட்டுருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே அந்த கிம்மும் ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேம் இருக்க லேக்குள்ள விழுந்துட்டு கதறான். பார்த்தா ஒரே செகண்ட்ல ஆவியா கரைஞ்சு போயிட்டான். அப்ப இதை பார்த்து அங்கிருந்த மொத்த பேரும் ஷாக் ஆயிட்டு ஒரு சொட்டம் பண்ணினோம், இங்க என்னடா நடக்குது? ஒரு 7th ஆர்டர் வாரியரு அந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேம் இருக்க லேக்னால இவ்வளவு அசால்ட்டா செத்து போயிட்டானோ அப்படின்னு ஷாக் ஆகுறான். இன்னொருத்தனும் ஆமா, நான் கூட அந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேமை ஈஸியாக எடுத்துடலாம்னு நினைச்சேன், ஆனா இந்த லேக் என்னடா இவ்வளோ டெரிஃபைங்கா இருக்கு அப்படின்னு வாயை பொழக்கிறான். கடைசியா ஒருத்தனும் இல்ல, ஒரு 7th ஆர்டர் வாரியர் இந்த மாதிரி கரைஞ்சு போயிட்டான் அப்படின்னா நம்மளோட சோர்ஸ் பவரையே ஆக்டிவேட் பண்ணி அந்த லேக்குள்ள போனோம் அப்படின்னாலும் ஒரு நிமிஷம் கூட அந்த லேக்ல இருக்கிறது நடக்காதாட்டங்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அங்க மீதி இருக்கணுங்களும் டே என்ன தைரியம் இருந்தா எங்க பாஸையே கொன்னுருப்பா அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண வரானுங்க. அப்போ ஒரு ஐஸ் லோட்டஸ் சர்பன்ட்டை ஹீரோ அட்டாக் பண்ண வருது. பார்த்தா அங்க இருந்தது குளோனு தான். அப்ப ஹீரோ அட்டாக் பண்ண வந்தோனோ இன்னாது மறுபடியும் ஒரு குளோனா அப்படின்னு ஷாக் ஆகுறான். இன்னொருத்தனும் டே ஒரே ட்ரிக்கை எத்தனை டைம்டா யூஸ் பண்ணும் அப்படின்னு அங்க வந்த சர்பன்ட் அடிச்சு நம்ம ஹீரோ பக்கம் திருப்பி விட்டான். ஹீரோவும் இன்னாது என்னோட குளோனு டெஸ்ட்ராய் ஆயிருச்சு, இல்ல இது ரொம்ப மோசம் அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா அந்த சர்பன்ட் ஹீரோவை கடிச்சிருச்சு. நம்ம டாக்டர்லாம் டே ஃப்ராஸ்டரு அப்படின்னு கத்துறாங்க. லியாமோ இது என்னடா ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படின்னு பாக்குறான். அப்ப ஹீரோவுமே ஷாக் ஆகிட்டு இங்க என்னடா நடக்குது, எனக்கு ஒண்ணுமே ஆகல, ஆனா இது எப்படி? ஒருவேளை என்கிட்ட ஃபயர் அப்புறம் ஐஸ் ஆட்ரிபியூட் இருக்கிறதுனால இதை என்னால ரெசிஸ்ட் பண்ண முடியுதான்னு பாக்குறான். அப்ப இதை பார்த்து அங்கிருந்த மொத்த பேரும் ஷாக் ஆயிட்டு இங்க என்னடா நடக்குது, இதுக்கு வாய்ப்பே இல்ல, அவனோட கையை என்ன மறையாம அப்படியே இருக்கு, அவனால எப்படி இந்த அட்டாக்கை வித்ஸ்டாண்ட் பண்ணி நிக்க முடியுது அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்போ பார்த்தா அந்த லேக்ல இருந்து இன்னும் நிறைய சர்பன்ஸ் வருது. இதை பார்த்தா அங்க இருக்கவனுங்களும் டே எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்கடா அப்படின்னு கதறானுங்க. ஹீரோ மட்டும் சைக்கோவோட சிரிச்சுக்கிட்டு எனக்கு புதுசா ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு, வந்து எல்லாரும் எனக்கு கடிச்சிக்கோங்க அப்படின்னு நிற்கிறான். அப்ப ஹீரோ பண்றத பார்த்து அங்கிருந்து எல்லாரும் கதறிக்கிட்டே டே உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, இதே மாதிரி நிறைய டைம் அந்த சர்பண்ட் கிட்ட அட்டாக் வாங்கினா அப்படின்னா உன்னால கண்டிப்பா அந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேமோட கோல்டு எனர்ஜியே தாங்க முடியாது. அப்புறம் இங்க 6 சர்பண்ட் வருது, கண்டிப்பா இது மட்டும் அவனை அட்டாக் பண்ணிருச்சு, செத்தான் அப்படின்னு பாக்குறானுங்க. அப்போ பார்த்தா அந்த 6 சர்பண்ட்ஸும் ஹீரோ அட்டாக் பண்ணிருச்சு. ஹீரோவும் இந்த சின்ன எறும்பு கடி மாதிரி இருக்க அட்டாக்னால என்ன கொல்ல முடியும்னு நினைச்சிட்டீங்களா, அப்புறம் இங்க என்ன தவிர ஒருத்தனும் மீதி இருக்கக்கூடாது அப்படின்னு சைக்கோ ஓட்டம் சிரிச்சுக்கிட்டு அங்க இருக்க கூட்டத்தை நோக்கி ஓடுறான். அவனுங்களும் டே சைக்கோ என்னடா பண்ற, நீங்க வந்த அப்படின்னா அந்த சர்பன்ட் எங்களை அட்டாக் பண்ணிச்சுன்னா நாங்க செத்து போயிருவோம், ஒழுங்கா அங்கேயே நில்லுடா அப்படின்னு கதறானுங்க. ஹீரோ கேட்பானா தக்காளி அதுதானே எனக்கும் வேணும் அப்படின்னு அங்க இருக்க ஒரு குரூப்புக்குள்ள போய் பூந்துட்டான். அவனுங்களும் எங்களை காப்பாத்துங்கடா அப்படின்னு கதறானுங்க. அப்ப அங்க இருக்க இன்னொரு கும்பல் இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு ஆமா, அவன் உண்மையிலேயே ஒரு ஹியூமன் தானா, இவ்வளோ ஆபத்தான சர்பன்ஸை ஏதோ பொம்மையை வச்சு விளையாடுற மாதிரி விளையாண்டுட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம இதையே ஒரு அட்வான்டேஜாவும் எடுத்துக்கிறான், யாரா இவன், எங்கேந்திர இவனை பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு வாயை பொழக்கிறானுங்க. அப்போ அந்த லேக்ல இருந்து ஜெய்ஜாண்டிக்கான ஒரு சர்பன்ட் வருது. ஹீரோவும் இது என்னடா சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு, இது கிட்ட கடிப்பட்டனா என் ஜோலி மொத்தமா முடிஞ்சு போயிருவேன்னு பாக்குறான். அது பார்த்தா அங்க பக்கத்துல இருந்தவனை போய் கடிக்குது. அப்ப நம்ம ஹீரோ அதோட வால்ல பட்டதுனால அந்த லேக்குள்ள போய் விழுந்து போயிட்டான். நம்ம ஹீரோ அந்த லேக்ல விழுந்ததும் அங்க இருக்க மொத்த பேத்துக்கும் ஒரே ஆனந்தம். அவனுங்களும் எப்படியும் அந்த சைக்கோவோட தொல்லை இனிமே நமக்கு இல்ல, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்டா அப்படின்னு சிரிக்கிறானுங்க. அப்ப டாக்டரும் டே ஃப்ராஸ்டர் அப்படின்ட்டு கத்திக்கிட்டே வராங்க. நம்ம லியாமோ இல்ல நீங்க அந்த லேக்கு கிட்ட போகாதீங்க, இன்னும் அந்த பெரிய சர்பன்ட் அங்க உள்ளதான் இருக்கு, அப்புறம் ஃப்ராஸ்டர்னால அந்த சர்பன்ட்டோட பைட்டை தாங்க முடியுது அப்படின்னா அந்த லேக்லயும் சர்வே ஆக முடியும் அப்படிங்கிறான். அப்போ அந்த பெரிய சர்பன்ட் வெளியே வந்து அங்க இருக்க எல்லாத்தையும் போட்டு வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கு. அவனுங்களும் கதறிக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறம் லேக்குக்குள்ள நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அவனும் அவனோட சோர்ஸ் பவரை யூஸ் பண்ணி ஒரு ஷீல்டு மாதிரி போட்டுக்கிட்டு அந்த சர்பன்ஸ் என்னை கடிச்சு என்னோட உடம்பு மறையாம இருந்துச்சு, ஆனா இந்த லேக்குக்குள்ள இருக்கும் போது ரொம்பவே ப்ரெஷரா இருக்கு, ஆனா என்னோட சோர்ஸ் பவரை ஒரு ஷீல்டு மாதிரி போடுறது மூலியமா இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு, இப்போ நான் இன்னும் கொஞ்சம் டீப்பர் பிளேஸுக்கு போய் அந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேம் இருக்கான்னு பார்க்கணும், அப்புறம் அது என்னடா வெள்ளை கலர்ல பளிச்சுன்னு இருக்கு, அதுதான் ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேமா, இல்ல அதை பார்க்கறதுக்கு ஏதோ
பொண்ணு மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் அடியே லோலா அது நீயா இங்க என்ன பண்ற அப்படின்னு கதறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் லோலாவை பார்த்த ஷாக்ல ஆமா லோலா நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறான். அவளும் ஹீரோ இங்க இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிட்டே அடே முட்டாள் ஃப்ராஸ்டர் நான் தானே அந்த கேள்வி கேட்கணும் இங்க நீ என்ன பண்ற உன்னால எப்படி இந்த கோல்டை ரெசிஸ்ட் பண்ணியிருக்க முடியுது அப்படின்னு பாக்குறா. அப்ப ஹீரோவும் ஏதோ பைத்தியமாட்ட கையாட்டிக்கிட்டே என்னோட சைகியை லோலா புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு லோலா நான் உன்னை தேடி தான் இங்க வந்தேன். ஆனா ஒரு சில முட்டா பசங்க பண்ண வேலைனால இந்த லேக்குக்குள்ள வந்துட்டேன். இங்க நீ என்ன பண்ற அப்படின்னு கேக்குறான். லோலாவும் இந்த முட்டாளி இப்ப என்கிட்ட என்ன கருமத்தை தான் சொல்ல நினைக்கிறான் அப்படின்ட்டு சரி வாடா அப்படின்னு ஹீரோ கையை பிடிச்சி இங்க கூட்டிட்டு போறா. ஹீரோவும் இவ எதுக்கு என்ன இன்னும் டீப்பர் பிளேஸ் கூட்டிட்டு போறா அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் அது என்னது அதுதான் ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேமா அப்படின்னு ஷாக் ஆகிட்டே இல்ல அந்த லோட்டஸ் இன்னும் கம்ப்ளீட்டா ஃப்ளவரா மாற கிடையாது அப்படிங்கிறான். அப்போ அந்த லேக்ல ஒரு வைப்ரேஷன் ஹீரோவும் இது என்னடா எர்த்குவேக் அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா அந்த லோட்டஸே இப்ப கம்ப்ளீட்டா ஃப்ளவரா மாறிடுச்சு. அப்போ அந்த எர்த்குவேக் ஃபீலிங்க வெளியே இருக்கவனுங்களும் சென்ஸ் பண்ணிட்டு இது என்னது எர்த்குவேக்கா இல்ல ஒரு நிமிஷம் அந்த லேக்ல ஏதோ சேஞ்சஸ் ஏற்படுது இது அந்த லேக்ல இருந்து வர வைப்ரேஷன் தான் அப்படின்னா அந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேம் இப்ப கம்ப்ளீட் ஆக போதா அப்படின்ட்டு அந்த லேக்ல எல்லாம் குதிக்கிறானுங்க. அப்ப டாக்டரும் இந்த முட்டாளுங்க இவ்வளவு அசால்ட்டா இந்த லேக்ல குதிக்கிறானுங்க அப்படின்னா ஃப்ராஸ்டர் சேஃபா தானே இருப்பான் அப்படின்னு கேக்குறாங்க. லியாமோ அவன் ரொம்பவே புத்திசாலி பையன் கண்டிப்பா சர்வே ஆயிரும் அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவும் அங்க வர வாரியர்ஸை பார்த்துட்டு இவனுங்க இந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேமுக்காக இப்ப அடிச்சிக்க போறானுங்க இங்க கண்டிப்பா ஒரு வார் வரப்போகுது நம்ம சீக்கிரமா நம்மளோட மூவை பண்ணியாகணும் அப்படிங்கிறான். லோலாவும் ஒரு நிமிஷம் இருடா நாம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறா. ஹீரோவும் ஆமா நாம கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிட்டு இருந்துட்டு இவனுங்க ஒவ்வொருத்தனையா சண்டை போட விட்டு சாக விட்டுட்டு அப்புறமேட்டுக்கு அந்த ஐஸ் லோட்டஸ் ஃபிளேமை எடுத்துப்போம் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க ஒரு வாரியரும் இந்த ஐஸ் லோட்டஸ் எனக்கு தான் சொந்தமாக போகுதுன்ட்டு வரான். இன்னொருத்தனும் அவ்வளோ ஈஸியாக அதை நான் எடுக்க விட்டுருவணும் அப்படின்னு அங்க வந்து அவன் அட்டாக் பண்றான். இதுல அவனோட கான்சென்ட்ரேட் போய் அவனோட சோர்ஸ் பவரை ரிலீஸ் பண்ணதும் அந்த இடத்துல கரைஞ்சி போயிட்டான். இதே மாதிரி அங்க இருக்க மொத்த கும்பலும் அந்த ஐஸ் லோட்டஸ் ஃபிளேம் எனக்கு தான் செத்து போங்கடா அப்படின்னு மாத்தி மாத்தி அவனுங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு சாவறானுங்க. அப்ப அங்க ஒரு மொட்டையும் என்னை யாரும் கவனிக்கல இதுதான் என்னோட சான்ஸ் இந்த ஃப்ளவர் எனக்கு சொந்தமாக போகுது அப்படின்ட்டு போறான். ஹீரோவும் ஆமா லோலா அந்த ஃப்ளவரை இந்த மாதிரி வெறும் கையில எடுக்கலாமான்னு கேக்குறான். பார்த்தா அங்க போன மொட்டை அந்த ஃப்ளவரோட கோல்டு எனர்ஜி தாங்காம கரைய ஆரம்பிக்கிறான். அவனும் இல்ல என்னால இதை ஏத்துக்க முடியாது நான் இப்படி சாக மாட்டேன் அப்படின்னு கதறான். ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஓ இந்த ஐஸ் லோட்டஸ் ஃபிளேமை வெறும் கையில தொட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் மெல்ட் ஆகி சாக வேண்டியது அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோ பின்னாடி ஒரு சைக்கோவும் டே குழந்தைங்களா இன்னைக்கு நீங்க தான் சாக போறீங்க அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அப்ப நம்ம ரெக்ஸே என்னோட பாசியா அட்டாக் பண்ண வர அப்படின்னு அவனை போய் கடிக்குது. இதுல அவனோட கான்சென்ட்ரேட் போய் அவனோட சோர்ஸ் பவர் போனதுனால அங்கிருந்து கரைய ஆரம்பிக்கிறான். நம்ம ரெக்ஸும் பாஸ் நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு ஹீரோட்ட வருது. ஹீரோவும் நல்ல வேலை பண்ணடா தம்பி அசால்ட்டா ஒருத்தனை கொன்னுட்டியே அப்படின்னு பாக்குறான். அப்போ அங்க சண்டை போட்டு இருந்த கும்பலும் இது என்னடா சத்தம் அப்படின்னு திரும்பி ஹீரோவை பாக்குறானுங்க. ஹீரோவும் அச்சச்சோ நான் இதை மறந்து போயிட்டேனே இப்ப இவனுங்க எல்லாத்துக்கும் நாங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அங்க இருக்கிறத பார்த்தா அங்க இருந்த மொத்த கும்பலும் ஷாக் ஆயிட்டு டேய் அங்க மேல ரொம்பவே அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தானே அதே பொடி பையன் தான் இங்க உயிரோட இருக்கான். அப்புறம் யார் அந்த பொண்ணு புதுசா இருக்கா அது மட்டும் இல்லாம இவனுங்க நம்ம கிட்ட இருந்தே அந்த ஐஸ் லோட்டஸ் ஃபிளேமை ஆட்டை போடலாம் அப்படின்னு ஒளிஞ்சிட்டு இருக்கானுங்க. முதல்ல இவனுங்களை போட்டு தெலுங்கடா அப்படின்ட்டு மொத்த கும்பலும் நம்ம ஹீரோவையும் லோலாவையும் அட்டாக் பண்ண போகுதுங்க. அப்ப ஹீரோவும் கதறிக்கிட்டே டே ஒரு நிமிஷம் நில்லுங்கடா நாங்க அந்த ஐஸ் லோட்டஸ் ஃபிளேம்லாம் எடுக்க வரல எங்களை இப்படியே விட்டுருங்க. இல்ல ஒரு நிமிஷம் நான் ஏன் இதை சும்மா விட்டுட்டு போனோம் அப்புறம் என்னோட ஃபயர் எபிலிட்டியை இந்த வாட்டருக்குள்ள யூஸ் பண்ண முடியாது இதுக்கு நான் வேற ஒரு அட்டாக் வச்சிருக்கேன் அப்படின்னு அவனோட எலக்ட்ரிக் ஸ்பிளிண்டிங் ஃபீஸ்ட்டை வச்சு அட்டாக் பண்றான். பார்த்தா இது வாட்டர் அப்புறம் எலக்ட்ரிக் ரெண்டும் மிக்ஸ் ஆகி அங்க வந்த மொத்த பேத்துக்கும் கரண்ட் ஷாக் அடிக்குது. அப்ப ஹீரோவும் ஆஹா என்னோட எலக்ட்ரிக் ஸ்பிளிண்டிங் ஃபீஸ்ட் இந்த வாட்டருக்குள்ள நல்லாவே ஒர்க் ஆகுது இத்தனை வாரியர்ஸை என்னால ஒரே அட்டாக்ல தோக்கடிக்க முடியும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்ததில்லை அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான். அப்ப அங்க இருக்க மொத்த பேரும் டே அந்த பொடி பையன் தான் நம்மள ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணான் சோ முதல்ல அவனை முடிச்சுக்கிட்டுங்கடா அப்படின்னு வெறியாயிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வரானுங்க. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டே டே ஒரு நிமிஷம் நில்லுங்கடா அது ஒன்றும் என்னோட ஃபால்ட் கிடையாது இது வாட்டர் அப்படிங்கிறதுனால என்னோட எலக்ட்ரிக் அட்டாக் உங்க ஒட்டுமொத்த பேத்தையும் அட்டாக் பண்ணதுக்கு நான் என்ன பொறுப்பாக முடியும் எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமே அப்படின்ட்டு ஆஹா நம்ம லோலா அந்த ஃப்ளவரை எடுக்க போயிட்டா இப்ப எல்லாரும் அவளை தானே அட்டாக் பண்ணவனுங்க அப்படின்னு பாக்குறான். அதே மாதிரி என்ன பொண்ணு எங்க கிட்ட இருந்தே அந்த ஃப்ளவர்
ஃப்ளவரை திருட பாக்குறியா? சரி இதுக்கு மேலேயும் உன்னை உயிரோட விட்டே கூடாது அப்படின்னு லோலாவை அட்டாக் பண்ண போறானுங்க. ஹீரோவும் அவனோட எலக்ட்ரிக் ஸ்பிளிண்டிங் வீஸ்ட காலில் வச்சு அங்க போனவனே எங்கடா என்னோட ஒய்ஃப் அட்டாக் பண்ண போற, போய் தொலைடா அப்படின்னு அடிச்சு பறக்க விட்டுட்டான். அப்ப நம்ம லோலாவும் அவ கையில ஏதோ ஒரு டூல் மாதிரி வச்சு அந்த ஐஸ் லோட்டஸ் ஃபிளேம் எடுத்துக்கிட்டு ஓகேடா ஃப்ராஸ்டர் எல்லாம் முடிஞ்சிச்சு, நாம இங்க இருந்து தப்பிச்சு போலாம் அப்படிங்கிறா. ஹீரோவும் சூப்பர்மா கிளம்பிட்டா போச்சு அப்படின்னு பாக்குறான். அப்ப அங்க இருக்கவனுங்களும் நம்ம லோலா அந்த ஃப்ளவர் எடுத்ததை பார்த்துட்டு இல்ல அந்த பொண்ணு நம்ம கிட்ட இருந்து அந்த ஐஸ் லோட்டஸ் ஃபிளேமை திருடிட்டா. அப்புறம் ஒரு நிமிஷம் அவ அந்த ஐஸ் லோட்டஸ் ஃபிளேமை தொட்டு இன்னுமே எதுவும் ஆகாம இருக்கா. இந்த சான்ஸை நம்ம சும்மா விடக்கூடாது, அந்த ஐஸ் லோட்டஸ் ஃபிளேம் எனக்கு தான் சொந்தமாகணும் எனக்கு தான் சொந்தமாகணும் அப்படின்னு அங்க இருக்க மொத்த பேரும் அடிச்சுக்காம நம்ம லோலா கிட்ட இருக்க அந்த ஐஸ் லோட்டஸ் ஃபிளேமை ஆட்டை பொல்லான்ட்டு வரானுங்க. ஹீரோவும் சைக்கோவோட சிரிச்சுக்கிட்டே ஏமா பொண்டாட்டி கொஞ்சம் நவுந்துக்கா, இவனுங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அங்க வந்த மொத்த பேத்துக்கும் அவனோட எலக்ட்ரிக் ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட்டை வச்சு கரண்ட் ஷாக் கொடுத்து கதற விட்டுட்டு இருக்கான். அதுல ஒரு சிலரும் இல்ல என்னோட சோர்ஸ் பவரை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சாகுறானுங்க. ஹீரோவும் சரி வாமா நம்ம வெளியே போலாம் அப்படின்னு அந்த லேக் விட்டு ஒரு வழியே வெளியவும் வந்துட்டாங்க. அப்ப நம்ம டாக்டர் ஒரே சந்தோஷத்துல ஃப்ராஸ்டர் அப்படின்ட்டு ஓடியாந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு எப்பா இப்பதான் எனக்கு உயிரே வருது, உனக்கு எதுவும் அடி எதுவும் படலதான்டா ஃப்ராஸ்டர் அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் அடியே டாக்டர் என்னை விட்டு தொலை அப்படின்னு கதறான். டாக்டர் அப்பதான் நம்ம லோலாவை பாக்குறா. அப்ப லோலாவும் யாரா இந்த பொம்பளை அப்படின்னு பாக்குறா. டாக்டரும் ஓ இவதான் அவளா அப்படிங்கிறாங்க. அப்ப ஹீரோவும் இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டே ஏமா டாக்டரே இதுதான் என்னோட கிளாஸ்மேட்டு லோலா, அப்புறம் லோலா இவங்க தான் என்னோட ஃப்ரெண்டு டாக்டர் அப்படிங்கிறான். அப்ப டாக்டரும் ஓ நீ தான் என்னோட ஃப்ராஸ்டரை என்கிட்ட இருந்து அபகரிக்க பாத்தியா அப்படிங்கிறாங்க. லோலாவும் என்னம்மா பாட்டி ஏதோ என் ஃப்ரெண்டோட சீனியர் அப்படின்னு சும்மா விடுறேன், இல்லைன்னா என்கிட்ட அடி வாங்கி இந்நேரம் மாவு கட்டு போட்டு படுத்துட்டு இருப்ப அப்படிங்கிறா. டாக்டரும் இப்ப நீ என்ன சொன்ன, தைரியம் இருந்தா திரும்ப சொல்லிப்பாரு அப்படின்னு மிரட்டுறாங்க. அப்ப ஹீரோவும் கதறிக்கிட்டே டாக்டரே அப்புறம் லோலா நாம ரெண்டு பேரும் ஒரே டீம் தான் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம லியாமோ வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம நடுவுல பூந்து ஏமா லோலா என்னோட செல்ல லிட்டில் சிஸ்டர் உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், நீ என்னை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிட்டியா அப்படின்னு கேட்குறான். அப்போ லோலாவும் வெறியாயிட்டே டேய் யாரா நீ, எனக்கு பிரதர்னு யாரும் கிடையாது, இங்கேருந்து போய் தொலை அப்படிங்கிறா. டாக்டரும் டேய் நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படின்னு கத்துறாங்க. லியாமோ ஆஹா இந்த பொண்ணுங்களுக்கு நடுவில் நான் வந்தது பெரிய தொல்லையா போச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அங்கே இருக்க கும்பலும் நம்ம லோலா கையில் இருக்க அந்த ஐஸ் லோட்டஸ் ஃபிலிமை பார்த்துட்டு தா அந்த பொண்ணு தான் அந்த ஃப்ளவரை வச்சுட்டு இருக்கா, அப்புறம் எல்லாரும் சீக்கிரம் அவனுங்களை கொன்று அந்த ஐஸ் லோட்டஸ் ஃபிலிமை எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம டீம் அட்டாக் பண்ண வரானுங்க. அப்போ ஹீரோவும் ஆஹா இப்போ ஒரு வாரியர் யூனிட்ஸ் கூடயே நாங்கள் சண்டை போடணுமான்னு பார்க்குறோம். நம்ம லியாமும் வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டே முதல்ல இந்த ரியல் எனிமீஸை பார்க்கணும், அப்புறம் இவனுங்க யாருக்குமே அதிக நாள் வாழணும்னு ஆசை இல்லை போல அப்படின்னு சிரிக்கிறான். அப்போ அங்கிருந்த மற்ற வாரியர்ஸ்லாம் வெறியாயிட்டே டே அங்கே ஒரே ஒரு 7th ஆர்டர் வாரியர் மட்டும்தான் இருக்கான், அப்புறம் 2-3 ஸ்கூல் குழந்தைங்க இருக்காங்க, இவனுங்களால நம்மள என்ன பண்ணிட முடியும், ஸோ சீக்கிரமா அட்டாக் பண்ணி கொல்லுங்கடா அப்படின்னு கத்துறானுங்க. லியாமும் வெறியாயிட்டே என்னடா சொன்ன 7th ஆர்டர் வாரியரா, தைரியம் இருந்தா முன்னாடி வாங்கடா அப்படின்னு வெறித்தனமான ஆறாவை ரிலீஸ் பண்றான். நம்ம லியாமோட ஆறாவை பார்த்து அங்கிருந்த மொத்த பேரும் கதறிக்கிட்டே என்னது 8th ஆர்டர் வாரியரா, இவன் இங்க என்னடா பண்றான் அப்படின்னு வாயை பொளக்குறானுங்க. அப்ப நம்ம லியாமும் ஒரு பயங்கரமான ஃபார்முக்கு போயிட்டு சரி உங்களால என்ன பண்ண முடியும்னு பாக்குறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் அப்படிங்கிறான். கைஸ் இந்த எபிசோடு ஒரு சரியான ஹைப்ல முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னடா வீடியோவை முடிச்சிட்டியே அப்படின்னு யாரும் கமெண்ட்ல வந்து கழுவி ஊற்ற வேண்டாம், நான் அடுத்த வீடியோவை நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறேன், எனக்கும் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்லாம் இருக்கும், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கைஸ். அப்புறம் இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நாம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.